ராகி மாவில் கூட இவ்வளோ டேஸ்டியான பிஸ்கெட் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஹோப்பே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண ரெசிபி தான் இது. பட் ட்ரஸ்ட் மீ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அரை கப் நெய் கூட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மெல்ட் ஆனதும், அரை கப் அளவுக்கு ராகி பவுடர், அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பட் டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். நான் 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் ஷீட்டில் நம்ம குக்கீஸ்க்கான அந்த ஷேப்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் சால்ட் போட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்கெட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆயிரும். அதுவே ஓடிஜினா 180 டிகிரிக்கு ஜஸ்ட் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் அந்த ஓடிஜி ஓப்பன் பண்ணும்போது வர ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே மணக்கிற மாதிரி. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ மறக்காம ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷாரா சும்மா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.